பேர் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் மல்லி கிடையாது. இது வந்து ஒரு மிளகு. அதை கடிச்சிட்டு அவனே போதையில் இருக்கான்னு நினைக்கிறேன். வலி தாங்க முடியாமல், காரம் தாங்க முடியாமல். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து ட்ரிஃப்ட்வுட் இருக்குது. ஸோ அந்த ட்ரிஃப்ட்வுட்டை வந்து நம்ம எப்படி கண்டிஷன் பண்ணி நம்ம அக்வாரியமில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி வந்து நம்ம அடுப்பு எதாவது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம அப்படியே பற்ற வச்சு நம்ம ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து அப்படியே ட்ரிஃப்ட்வுட்டை வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இந்த ஒரு உட்டை வந்து நான் வாங்கியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருச்சு, ஸோ வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ட்ரிஃப்ட்வுடும் இருக்குது. அதை வந்து கண்டிஷன் பண்ணாமல் ஃபஸ்ட் நான் டேங்க்கில் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரிஃப்ட்வுட் தான். இது வந்து நல்லா ஹைடிங் ஸ்பாட் மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இதையுமே வந்து அப்படியே அதில் பாயில் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எரியும் போது நம்ம வந்து நம்மளோட ட்ரிஃப்ட்வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நம்ம வந்து அதில் போட்டுடணும். பொறுமையாக போடுங்க. அது வந்து நல்லா கலர் வந்து டேனிங் வந்துடும். கைஸ், ஆக்சுவலாக ட்ரிஃப்ட்வுட் வந்து நல்லா கண்டிஷன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ட்ரிஃப்ட்வுடோட நிலைமை. நல்லா டேனிங் வந்து ஏறிருக்கு. சாட்சி தான் எடுக்கணும். தண்ணி போகிறத பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து அந்த ஒரு மாதிரியான சாம்பலில் ஒரு சாக்லேட் கலரில் தண்ணி இருக்குது. அதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம கண்டிஷன் பண்ண ட்ரிஃப்ட்வுட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் பண்ணோன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இதை வந்து டேனிங்ஸ் வந்து இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ டேனிங்ஸ் வருதா இல்லையான்றதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டேனிங்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மெத்தட் ஆக்சுவலாக. இந்த வீடியோவோட தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த டேங்க்கில் வந்து நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ் தெரிஞ்சதுன்னா, அந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.